தேர்தலையொட்டி 2 நாள் பயணமாக ஏப்ரல் 3ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரியில் பரப்புரை, மறுநாள் பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல். தேர்தல் பரப்புரை வியூகம் தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி கூட்டணி என்று முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு இதுவரை காணாத மாபெரும் வெற்றியை பெறுவோம் என மு.க. ஸ்டாலின் சூளுரை. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின். 4வது முறையாக கொளத்தூரில் வெற்றி பெற முனைப்பு. கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக திமுகவுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேட்டி. அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். டெல்லியை எதிர்த்து தமிழ்நாடு போராடுகிறது, அதில் தமிழகம் வெல்லும் என மு.க. ஸ்டாலின் பேட்டி. 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் நம்பிக்கை. இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லியை வந்து தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியாக அமைப்போம். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு 6,26,00,000 ரூபாய் சொத்து, கையிருப்பில் 10,000 ரூபாய் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல். மு.க. ஸ்டாலினிடம் சொந்த வாகனம், தங்க நகைகள் எதுவும் இல்லை. முதல்வரின் மனைவி துர்காவிடம் 84.52 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். தஞ்சை, திருவாரூரில் மு.க. ஸ்டாலினின் பெயரில் நிலங்கள். வேளச்சேரி, திருவாரூரில் 2.96 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்புகள் உள்ளதாக வேட்புமனுவில் தகவல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பரப்புரை. அதிமுகவை உடைக்க மேற்கொண்ட முயற்சிகளை தவிடுபடியாக்கி சொந்த காலில் நிற்பதாக பேச்சு. மோடியும் அமித்ஷாவும் தான் பழனிசாமியின் கொள்கை தலைவர்கள் என காஞ்சிபுரம் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜக போட்டியிடும் மயிலாப்பூரில் பழனிசாமி பரப்புரையை தொடங்கியதாக சாடல். சென்னையில பாஜக போட்டியிடுற மயிலாப்பூர் தொகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் பேருங்க அண்ணாவும் டாக்டர் கலைஞரும். எடப்பாடி பழனிசாமியோட கொள்கை தலைவர் யாரு? அமித்ஷாவோ மோடி அவர்களும். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். தனது தேர்தல் வாக்கு அரசியலை பெரம்பூரிலிருந்து தொடங்கிய விஜய். விஜயின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் 625 கோடி ரூபாய். வேட்புமனு தாக்கலின் போது சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். விஜயிடம் 110 சவரன் தங்கம், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கற்கள், மனைவி சங்கீதா பெயரில் சுமார் 391 சவரன் நகைகள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் தகவல்.
சென்னை தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் விஜய்க்கு சொந்தமாக வணிக கட்டிடங்கள். போரூர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் தவிக தலைவர் விஜய்க்கு சொத்துக்கள். விஜயிடம் BMW 530, டொயோட்டா, லெக்சஸ் உள்ளிட்ட 5 கார்கள். கடந்த ஆண்டு TVS XL இருசக்கர வாகனத்தையும் வாங்கியுள்ளார் விஜய். தவிக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துள்ளார் விஜய். தந்தை சந்திரசேகர், தாய் ஷோபாவுக்கும் முன்பணம் அளித்ததாக பிரமாண பத்திரத்தில் விஜய் தகவல். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு வாகனத்தில் ஊர்வலமாக சென்றபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தவிக தலைவர் விஜய். தாய் வீட்டிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக நிகழ்ச்சி. இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசியோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தமிழகத்தில் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை வழங்காத மு.க. ஸ்டாலின் முதல்வர் பதவியிலிருந்து விடைபெறப் போவதாக விஜய் விமர்சனம். தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்றும் தவிகவினர் மத்தியில் பேச்சு. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கத்துக்கு தீய சக்தி திமுகவே காரணம். முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் நடந்த பரப்புரையில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். கொளத்தூர் பரப்புரையில் வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய விஜய், VS பாபுவுக்கு பதிலாக மாதவரம் வேட்பாளர் பிரபுவுக்கு வாக்கு கேட்டதால் சலசலப்பு. வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள், அவர் வேற நான் வேற இல்ல. வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள், அவர் வேற நான் வேற இல்ல. கொளத்தூர் பரப்புரையின் போது மரத்தில் ஏறி நின்ற தவிக தொண்டர்கள். கூட்டம் அதிகரிப்பு, மைக் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் 5 நிமிடங்களுக்குள் பேச்சை நிறைவு செய்த விஜய். முதல் நாளிலேயே பரப்புரையை ரத்து செய்த விஜய். ஆதவர்ஜுனா போட்டியிடும் வில்லிவாக்கம் தொகுதிக்கு செல்லாமல் வீட்டுக்கு சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம். விஜய் மற்றும் மக்களின் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கம் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம். தன்னிச்சையாக திரளும் பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பை காவல்துறை வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. விஜயின் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என தவிக புகார். மாநில மற்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம். விஜயை விட ரஜினி, அஜித்துக்கு அதிக கூட்டம் வரும். நடிகருக்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறாது என செல்வ பெருந்தகை பேட்டி. நடிகர் போனா யார் வேணாலும் வருவாங்க சார். நாளைக்கு எந்த நடிகர் அஜித் வந்தாருன்னா இதை விட 2 மடங்கு கூட்டம் வரும். சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா 3 மடங்கு கூட்டம் வரும். கூட்டம் வாக்குகளா மாறாது. இதுக்கு நிறைய முன்னுதாரணம் சிவாஜி கணேசன்ல இருந்து இருக்கு.
அதிமுக தேர்தல் அறிக்கையை படிக்க கூட எங்களுக்கு நேரமில்லை. அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்துள்ளதாக கே பழனிசாமி கூறியிருந்த நிலையில் கனிமொழி பதில். அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு அன்னைக்கு இதை நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க மற்றவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையா தான் இருக்கு. ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் வைத்திருப்போருக்கு மீண்டும் ஃப்ரிட்ஜ் வழங்குவது வீண் என்பதால் கூப்பன் வழங்குகிறோம். தேவையான பொருட்களை மக்களே வாங்கும் வகையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் என கனிமொழி விளக்கம். காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்விழியும் வேட்புமனு தாக்கல். ரூபாய் கூப்பனில் எதுவும் வாங்கலாம் என்றால் இழந்த மானத்தை வாங்க முடியுமா? திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை கடுமையாக சாடிய சீமான். ஒரு டோக்கன் தருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலாங்க. நாங்க இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க? செவ்வாய் அல்லது புதன்கிழமையில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று செல்வ பெருந்தகை அறிவிப்பு. பத்மநாபபுரம் தொகுதியில் கம்யூனிஸ்ட் தான் போட்டியிடும், தொகுதி மாறவில்லை என்றும் விளக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. திருவொற்றியூரில் எல் சுந்தர்ராஜனும் கந்தர்வக்கோட்டையில் எம் சின்னதுரையும் போட்டி. ஐந்து பேரை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் ராமதாஸ். சேலம் மேற்கு தொகுதியில் அருள், வந்தவாசியில் முரளி சங்கரும் போட்டி என அறிவிப்பு. தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டி. விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் களம் காண்கிறார் திலகபாமா. திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி பாமக வேட்பாளராக அன்புச்சோழன் அறிவிப்பு. பிரேமலதா விஜயகாந்த் களம் காணும் விருதாச்சலத்தில் மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் போட்டி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு. சிரமத்திலிருந்து மீட்க வந்த தேவ தூதர்களாக மக்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்றும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் உரை. அந்த மாற்றத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். எங்க சிரமத்தில் இருந்து எங்களை விடுவிக்கு வந்த தெய்வ தூதர்களாக அவர் நினைப்பார்கள். அப்படி தெய்வ தூதர்களாக நாம் எல்லாம் அழைக்க கருதப்பட வேண்டும், கருதுவார்கள். வருடங்களாக அரசியல் களம் காண்கிறேன். இந்த தேர்தல் களத்தில் எழுச்சி தெரிகிறது. பல்லாவரம் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பேச்சு. 15 வருஷமா நான் அரசியல்ல ஐயாவோட களம் கண்டுட்டு இருக்கேன். பலவிதமான கடன்களை கண்டிருக்கேன். அந்த களத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு எழுச்சி தெரியும். அந்த எழுச்சி இந்த களத்திலும் தெரிகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம். 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருந்த நிலையில் அரசு அறிக்கை தாக்கல் செய்யாததால் ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் சதமடித்த வெயில். கரூரில் 102 டிகிரியும் மதுரையில் 101 டிகிரியும் பதிவானது.
சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்தது ஆபரண தங்கத்தின் விலை. மீண்டும் 1,10,000 ரூபாயை கடந்து விற்பனை. வெள்ளியின் விலை ஒரே நாளில் 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நக்சல் அமைப்புகள் படிப்படியாக ஒழிக்கப்பட்டு வருகின்றன. மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்தியாவில் நக்சல் அமைப்பு வெகுவாக பரவுவதற்கு இடதுசாரி சித்தாந்தமே காரணம் என அமித்ஷா விமர்சனம். காங்கிரஸ் கட்சியினர் நக்சல்களை ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. பனிப்பொழிவுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் கனமழை. பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மக்கள் கவனத்தோடு இருக்க அறிவுறுத்தல். குவைத்தில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் முதுகுளத்தூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பு. உடலை தாயகம் கொண்டுவர குடும்பத்தார் கண்ணீர் மல்க கோரிக்கை. ஹோர்மோஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டுமென மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப். உடன்படிக்கை எட்டாவிட்டால் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. ஈரான் புரட்சிப்படையின் கடற்படை தளபதி அலிரசா தங்சிரி போரில் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியது ஈரான். அமெரிக்கா இஸ்ரேலோடு நீடிக்கும் போரில் ஈரான் தரப்பில் தொடரும் உயிரிழப்புகள். ஈரான் எண்ணெய் வளத்தை வசப்படுத்துவதே விருப்பம் என ட்ரம்ப் பேச்சு. ஈரானின் மிக முக்கியமான கார்க் தீவை கைப்பற்றுவது குறித்து சூசகம். மேற்காசிய போருக்காக தங்களது வான்பரப்பை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு தடை விதித்த ஸ்பெயின் அரசு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஒருதலைபட்சமானது என்றும் ஸ்பெயின் பிரதமர் விமர்சனம். cuyo objetivo es repetir en el Líbano la misma destrucción y el mismo sufrimiento. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 94 ரூபாய் 94 காசாக சரிவு. கச்சா எண்ணெயின் விலை $116 தொட்டது. சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் வீழ்ச்சி. பெட்ரோல் பங்குகள், ரேஷன் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் மண்ணெண்ணெய் விற்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் தற்காலிக அனுமதி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. மாநிலத்தின் அடையாளத்தை காப்பதற்கும் தேசத்தை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத ஊடுருவல்களை தடுப்பது அவசியம். அசாம் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகளிடம் நமோ செயலி வாயிலாக பிரதமர் மோடி பேச்சு. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகளுடன் பாஜக மறைமுக கூட்டணி என்றும் குற்றச்சாட்டு. கேரள அரசின் செயல்பாடுகள் குறித்து தன்னோடு நேருக்கு நேர் விவாதிக்க விடப்பட்ட சவாலை ஏற்றார் முதல்வர் பினராயி விஜயன். எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷனோடு விவாதிக்க தயார் என்று அறிவிப்பு. பீகார் சட்டமேலவை பதவியை ராஜினாமா செய்தார் முதல்வர் நிதிஷ்குமார். மாநிலங்களவைக்கு தேர்வையான நிலையில் பதவி விலகினார். டெல்லி உயர்நீதிமன்றம் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு 1100 வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது.
கர்நாடகாவைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் லூயிஸ் என்பவரை கைது செய்து காவல்துறை தீவிர விசாரணை. எரிபொருள் தட்டுப்பாட்டால் தவிக்கும் கியூபாவை அடைந்தது ரஷ்யா அனுப்பிய கச்சா எண்ணெய். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் அனுப்புவதில் தனக்கு பிரச்சனை இல்லை என ட்ரம்ப் கூறியதால் பெரும் பதற்றம் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தானின் மேற்கு மாகாணங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. கைபர் பத்துன்கவாவில் வீடுகள் இடிந்து விழுந்த விபத்துகளில் 14 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்த சோகம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை மீண்டும் நெருங்கும் மனிதர்கள். ஆர்டிமிஸ் 2 திட்டத்தின் கீழ் 4 பேர் ஏப்ரல் 1ஆம் தேதி புறப்படுகிறார்கள்.